அடுத்தபடியாக கோபாலன் கிருஷ்ணன் அவர்கள், மண்டல செயலாளர் அவர்கள் உங்கள் முன்னால். சாவிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும், பாடையிலும் படுத்துயிலும் போதிலும் பை தமிழிலே அடும் ஓசை கேட்க வேண்டும், ஓடையில் என் சாம்பல் ஓடையிலே செந்தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும் எனும் என் தாய் தமிழ் வணங்கிக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த வீரத்திற்கே, ஒட்டுமொத்த உலகத்திற்கே வீரத்தை பறைசாற்றிய எங்கள் தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வணங்கிக் கொண்டு, அரசியல் என்பது மனிதனுக்காக மட்டுமே இல்ல, மரம் செடி கொடி தொடங்கி மண் புழு பூச்சி வண்டி என அனைத்திற்கானது என்று அரசியலை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அரசியல் ஆசான் செந்தமிழ் சீமான் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் ஏன் திமுகவிற்கு வாக்கு போட வேண்டாம், அதிமுகவிற்கு வாக்கு போட வேண்டாம், மற்ற இதர கட்சிகள் குழந்தை கட்சிகளுக்கு வாக்கு போட வேண்டாம் என்று நாங்கள் கேட்க வரவில்லை. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட வேண்டும், ஏன் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அப்படி உங்களை உரிமையோடு உண்மையோடு கேட்க வந்திருக்கிறேன். சரி, நாம் தமிழர் கட்சி இதுவரை என்ன செய்தது, ஏன் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும்? தன் மொழி புரியாதவன் தனக்கு தகப்பனாக இருக்க முடியாது, தன் வழி புரியாதவன் தனக்கு தலைவனாக இருக்க முடியாது. அப்படி உங்கள் ஒவ்வொருவரின் வழி புரிந்த ஒரே அரசியல் தலைவன் செந்தமிழ் சீமான் அவர்கள் என்பதை நாங்கள் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம். எப்படி தாயின் கருவறை முதல் பிறந்த ஒவ்வொரு நாளும் போராட்டத்திற்கென்றே ஒரு தலைவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறான் என்றால் அது செந்தமிழ் சீமான் அவர்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை. எப்படி ஈத்தேன் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், கனிமவள கொள்ளை போராட்டம், ஆசிரியர்களுக்காக போராட்டம், மாணவர்களுக்காக போராட்டம், மீனவர்களுக்காக போராட்டம், விவசாயிகளுக்காக போராட்டம், செவிலியர்களுக்காக போராட்டம், தூய்மை பணியாளர்களுக்காக போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராட்டம், ஊழலுக்கு எதிராக போராட்டம், லஞ்சத்திற்கு எதிராக போராட்டம் என்று உங்களுக்காக, எங்களுக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் எதிர்கால சந்ததிக்காக ஒருவன் தன் போராட்டத்தையே அடகு வைத்திருக்கிறான் என்றால் அது செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்படி நிச்சயமாக எங்களுக்கு தகுதி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, திராணி இருக்கிறது. என் அன்பு மக்களே, என் அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு. இது உலகம் சார்ந்த ஒரு போராட்டம்.
எங்களது இஸ்லாம சொந்தங்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து சற்று நேரம் அமைதி காத்தோம். ஆம், என் அன்பு சொந்தங்களே, இதுவரை நாங்கள் முன்னெடுத்த அனைத்து போராட்டமும் தமிழகம் முழுவதும், அது மட்டுமா, ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும்? பல்லனாக, பறையனாக, தேவராக, கவுண்டனாக, சக்கிலினாக பிரிந்திருக்க வேண்டாம். அனைவரும் தமிழர்களாய் ஒன்றிணைவோம். சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொன்ன ஒரே தலைவன், ஒரே தைரியம் உள்ள தலைவன் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டுமே. இந்த சாதி இங்க அதிகமா, இங்க அந்த சாதிக்காரர் போடு, அந்த சாதி அங்க அதிகமா, அந்த சாதிக்காரர் போடு என்று சாதியின் அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்தி அங்கே வெற்றி பெறுபவர்கள் மத்தியில் சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்ற ஒரே தலைவன், தைரியம் உள்ள தலைவன் அந்த செந்தமிழ் சீமான் மட்டுமே அவர்களே. இந்த இடத்துல இந்த பகுதி மட்டும் ஒரு 1000 கொடுத்தா போதும், இங்கே ஒரு 2000 கொடுத்தா போதும், ஒரு 500 ரூபாய் கொடுத்துருப்பான், போட்டுருவாங்க. அப்படி என்று நமது தன்மானத்தை அடகு வைத்து ஓட்டுக்கு நோட்டுக்கு நீங்கள் போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்கின்ற ஒரே தலைவன் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டுமே. நாங்க வாக்குக்கு துட்டு வாங்க மாட்டோம், அதே மாதிரி நாங்க நோட்டு கொடுக்கவும் மாட்டோம். நீங்க போடுற ஓட்டு ஒரு நேர்மைக்கும், ஒரு உண்மைக்கும், ஒரு சத்தியத்திற்கும் உள்ள கட்சிக்கு என்று நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுக்கு வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் பழவேற்காடு பகுதியில் என்ன முன்னேற்றம் நடைபெறும்? தமிழ்நாட்டு சுற்றுலா தலங்களிலே மிக மிக முக்கியமான சுற்றுலா தலமாக கருதப்படுவது பழவேற்காடு. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மக்களே, சுற்றுலா தலம் மிக முக்கியமானது பழவேற்காடு. ஆனா இந்த பழவேற்காடு பகுதியில் இன்னை வரைக்கும் ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறதா? இன்னை வரைக்கும் இது எவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம். எத்தனை லட்சம் மக்கள் இங்கே வந்து சுற்றி பார்த்து செல்கிறார்கள், எத்தனை வெளிநாட்டு மக்கள் இங்கே வந்து சென்று செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு கூட வக்கில்லாத, துப்பில்லாத இந்த ஆட்சி முறை உங்களுக்கு வேண்டுமா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன், உளவுத்துறை தகவலின்படி இந்த முறை பொன்னேரி தொகுதியை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றுகிறது. சுமார் 100 மக்கள் இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் 50 மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகிவிட்டனர். காரணம் கொள்கை, நேர்மை, உண்மை, சத்தியம். இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கிட்ட 15 வருஷமா தனித்து துணித்து போராடுறாங்க. இவங்க கிட்ட ஏதோ ஒரு சத்தியம் இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இந்த முறை இவங்களை நாம தேர்ந்தெடுப்போம் என்று மக்கள் தயாராகி விட்டனர். அதனால எத்தனை பிம்பிளிக்கு பிளாகி கட்சி வந்தாலும் நாங்க வெற்றி உறுதி, அதை மாற்ற முடியாது. அதனால சொல்றோம், இந்த முறை இருக்கிற மக்கள் உங்கள் வாக்கை சிதறவிடாமல் தயவு செய்து வாக்களியுங்கள். வந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இங்கே மிக பிரம்மாண்டமான சொகுசு பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும். 10,000 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இங்கே பயின்று வருகின்றனர். 10,000 வியாபாரிகள் இங்கே இருந்து வியாபாரம் செய்து வருகின்றனர். பல லட்சம் மக்கள் இங்கே பயணிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சென்று வர ஒரு தரமான, நேர்த்தியான, போதுமான அளவு பேருந்து வசதி உள்ளதா? இல்லை. இதையும் நாம் தமிழர் கட்சி வந்தால் முறைப்படுத்தும். அதானி விரிவாக்கம் தொட்டாங்க, அம்பானி தீவிரம், எந்த அப்பனுக்கு அப்பா வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அடிச்சு கொடுக்குவோம், ஒருத்த உள்ள வர முடியாது, எழுதி வச்சுங்க சரிங்களா? ஏன்னா இங்க மக்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு முக்கியம். எவ்வளவு ஒரு தனி மனிதனை வாழ்றதுக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே விட மாட்டோம். போராட்டம் பண்ணிருக்கோம், போராட்டம் பண்ணுவோம், உயிரை கூட கொடுப்போம். இந்த அதானி விரிவாக்கத்தோட தடுத்து நிறுத்துவோம், நீங்க நம்பலாம். 24 மணி நேரமும் தரமான முறையான மருத்துவ வசதி. நம்ம அரசு மருத்துவமனையில ஒரு ஜரம் போனா இங்க இல்ல பொன்னேரி போங்க, வயிற்று போனா பொன்னேரி போங்க, இல்ல ஸ்டான்லி போங்க. இது இல்ல, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், வந்த உடனே உங்களுக்கு
24 மணி நேரமும் முறையான தரமான மருத்துவர்களால் உங்களுக்கு மருத்துவம் வழங்கப்படும் என்பதை சத்தியமிட்டு சொல்கிறோம். மிகப்பெரிய சுற்றுலா தலமான இங்கே சிறப்பான முறையில் சுற்றுலா தலம் அமைத்து அதை முறைப்படுத்தப்படும். அதை இங்கிருக்கும் மீனவர்களை கொண்டு அதை கண்காணிக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியளித்துக் கொள்கிறோம். டச் கலரை எந்த நேரத்தில் அவன் கலர் பேர் வச்சா மொத்தமா கலரே ஆகிட்டானுங்க. அது எந்த நிலைமையில் பாத்தீங்களா, மிக புகழ் வாய்ந்த ஒரு டச் கலரை சுற்றுலா தலங்களில் முக்கியமான ஒன்று. அது எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆட்சிக்கு வந்தால் அதையும் சீரமைத்து முறைப்படுத்துவோம். பல லட்சம் தாய்மார்கள் தாலியை அறுத்துக் கொண்டு பல லட்சம் மாணவர்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு அவர்கள் எதிர்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கும் இந்த மதுவையும் மதுபான கடையையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம். எப்படி ஒழிப்பீங்க? உங்களுக்கு என்ன திராணின்னு கேட்கலாம். விசாரிச்சு பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. 100க்கும் மேற்பட்ட மது கடைகளை நாம் தமிழர் கட்சி போராடியே மூட வைத்துள்ளது. நீங்க பெருசா எடுத்துக்கிட்டே தெரியல. மது ஒரு சாதாரண ஒரு வழக்கமான ஒரு இதாகிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல கடந்த 5 வருடத்தில் மேல் இந்த 5 வருடத்தில் மட்டும் 8492 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தேறியுள்ளது. 4000 கொலைகள் பெண்களுக்கு எதிராக, அதில் 2000 கொலைகளுக்கு மேல பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரே காரணம் தெரியுமா? இதுக்கு வழித்தடமா அமைது இந்த போதை பழக்கம் மட்டும்தான். இன்றைக்கு சுமார் 76% இளைஞர்கள் மாணவர்கள் கொலைக்காரர்களாக மாறியுள்ளனர். நீங்க நம்பிக்கையினா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க, இல்ல காவல்துறை அதிகாரி இருந்தா கேட்டு பாருங்க. இன்னைக்கு கொலை செய்த இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை வயசு தெரியுமா? 16 இருந்து 21 வயசுக்குள்ள தான் கொலைகள் மாறிக்கொண்டு வருகின்றனர். இதெல்லாம் இங்கே மாற வேண்டும். இந்த கொடுமை இங்கே ஒழிய வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டும். பழவேற்காடு பகுதியில் மதுக்கடைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் குழந்தை, நம்ம தங்கச்சி, என் வயிற்றுல பிறந்த பொண்ணு, பள்ளிக்கூடம் போனா திரும்பி வரல, போய் தேடுறாங்க. குழந்தை கற்பழிக்கப்பட்டு, கழுத்து திருகப்பட்டு, கால்கள் முறிக்கப்பட்டு, கைகள் உடைக்கப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் கொடூரர்கள். அனைவரும் அத்தனைவரும் போதையில் இருந்திருக்கிறார்கள். இப்படி பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவே இங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் காந்தியடிகள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. காந்தியடிகள் யார் தெரியல? நம் நாட்டிற்கு, நமது இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேச தந்தை. ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் அந்த தேச சுதந்திரம் வாங்கவில்லை. எப்படின்னா, என்றைக்கு ஒரு வாலிப பெண் கழுத்து நிறைய நகைகள் அணிந்து கொண்டு நடுஇரவு 12 மணிக்கு சுதந்திரமாக சென்று சுதந்திரமாக பத்திரமாக வீடு திரும்புகிறாளோ அன்னைக்கு தான் இந்த தேசம் முழுமையான சுதந்திரம் பெற்றதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் சுதந்திரம் பெற்றிருக்கா? இல்ல. நாம் தமிழர் கட்சி வந்தா முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுப்போம், நம்புங்க. அடுத்தது, இங்க பழவேற்காட்டுல பாத்தீங்கன்னா மீன்கள் பாதுகாப்பு கிடங்கு அமைத்து தரப்படும். இங்க இது வரைக்கும் இல்ல நினைக்கிறேன். மீனவர்கள் யாராவது கைத்தூங்க இருக்காங்க? இல்ல. மீன்கள் பாதுகாப்பு கிடங்கு தரமான முறையில் அமைத்து தரப்படும். அப்புறம் மவுத்தாரம், இந்த மவுத்தாரத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கு விரிவுபடுத்துவதற்கு எத்தனை கோடி கடந்த முறை நிதி ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? 27 கோடி. எத்தனை? 1 கோடி 2 கோடி லப்பு 27 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அந்த 27 கோடி அவன் தின்னானோ அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவோம். கழுத்துக்கு அடிங்க, சரிங்களா? கழுத்துக்கு அடிங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. 27 கோடி ஏப்ப விட்டுட்டு இன்றைக்கு மறுபடியும் அதே வேட்பாளர் தான் வரப்போகிறாரு. நீங்க பாத்துங்க. நான் ஒன்னும் சொல்லிடுறதுலப்பா, போட்டா போடுங்க, போட வெட்டி போடுங்க. நீங்க கள்ள தூக்கி போடுங்க, ஓட்டு போடுங்க, உங்க இஷ்டம். இல்ல, ஆனா நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டுருங்க. ஏன் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட வேண்டும்? நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 180 மீட்டர் அளவில் மவுத்தாரம் தூய்மைப்படுத்தப்பட்டு விரிவாக்கப்படுத்தப்பட்டு முறையாக கற்கள் அமைக்கப்பட்டு ஆகச் சிறந்த சுற்றுலா தலமாக அந்த மவுத்தாரத்தை நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று சத்தியமிட்டு சொல்கிறோம். இது நாம் தமிழர் கட்சி இந்த பழவேற்காடு பகுதி மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு. இதுல ஒண்ணு ஜெயிக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஜெயிச்சிட்ட பிறகு இதுல ஒண்ணு மாறினாலும் அடுத்த முறை நாங்க வருமா என் தங்கச்சி கழிச்சு கடிங்க நாங்க வாங்கிக்கிறோம். இதை சொல்றதுக்கு தெம்பந்திராணி இந்த கட்சியாக இருக்கா? எங்களுக்கு இருக்கு. சரி, நாம் தமிழ் கட்சி வந்தா இலவச கல்வி, அது எப்படி இலவச கல்வி கொடுப்பீங்க? ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுக்கு 40,000 ஃபீஸ் கட்டுறாங்க. நிறைய பேர் கட்டிருப்பீங்க, கட்டணம் கழித்துங்க பார்க்கலாம். 40,000. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையெழுந்து வெளிநாட்டில் கொடுங்கார பாருங்க. நம்ம நாட்டில் கல்வியை கூட பிச்சை கொடுத்தானுங்க. அதுவும் அந்த 40,000 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டக்கூடாது, மொத்தம் அடாக் பேமெண்ட் தான் கட்டணும். அடாக் பேமெண்ட் அப்ளிகேஷன் கேன்சல். எவ்வளவு கேவலமான நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுங்களா? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுப்பது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் மடமை, அதை போராடி பெறாமல் இருப்பது மக்களே மாபெரும் கொடுமை கொடுமை கொடுமை. இப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த கல்வியை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளிகள், அனைத்து அரசு பள்ளிகளிலும் உங்களுக்கு முறையாக நிறையாக கொடுக்கப்படும். இவை அனைத்தும் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு செய்து கொடுக்கும் சத்தியம் என்று மக்களே சிந்தித்து பாருங்க, செயல்படுங்க. இந்த ஒரு முறை விட்டுறாதீங்க. என் அன்பு நாம் தமிழர் சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நமது பாதை தெளிவானது, நமது பாதை தெளிவானது, நமது தத்துவம் வலிமையானது, நமது உழைப்பு உண்மையானது. சத்தியமாக சொல்கிறேன் என் அன்பு தாய் தமிழ் சொந்தங்களே, நமது வெற்றியும் பொன்னேறி தகுதியில் உறுதியானது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபலமாக நாம் தமிழர்.